ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சனா சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை. நான் இன்றைக்கி பூஜை வேலைகள்லாம் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க எங்கே போகலாம்? போகலாமா? போகலாம். அவ்வளோதான், விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. வாங்க சாமி கும்பிடலாம். அவ்வளோதான், நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு. அழகாக பூஜை வேலையெல்லாம் முடிஞ்சு நாங்கள் சாமிக்கு படித்தாச்சு. அங்கே என் பையன் விளையாண்டுட்டுருக்கான். அவ்வளோதான், சிம்பிளாக தான் சாமி கும்பிட்டோம். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஒன்று உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணலான் இருக்கேன். அது என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடியே ஒரு சித்திரக்கனி அன்னைக்கு பூஜை ரூம் பிளாக் ஒன்று போட்டிருந்தேன். அதில் எனக்கு தெரியல. அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த விளக்கு இருக்குல்ல, இந்த விளக்கு, இந்த 2 சின்ன விளக்கு, இந்த காமாட்சி விளக்கு, இது எல்லாத்தையுமே நான் டைரெக்டாக தலையில் கீழே வச்சுருந்தேன். அது உண்மையிலே எனக்கு தெரியல. அதை அப்படி வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. தெரியாதவங்க நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கீழே ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஒரு பிளேட்டோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிரசாதத்தை வைக்கிறப்பவும் டைரெக்டாக கொண்டு தரையில் வைக்கக்கூடாது. அதுக்கும் தனியாக ஒரு பிளேட்டு மூடி போட்டு கொண்டு பிரசாதத்தை வைக்கலாம். இல்லை வாழையில இருந்தால் வாழையில நம்ம வச்சு படைக்கலாம். இல்லை நம்ம வீட்டு பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இதை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண வேண்டாம். அதனால தான் நான் இந்த பவுல் தான் அந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். இதே இந்த பவுல் இதில் தான் அன்றைக்கி ஒரு பாயாசம் ரெசிபி ஒன்று செஞ்சுருந்தேன். அதை காமிச்சிருந்தேன். இதே மாதிரி இந்த தடவை நான் கேசரி செஞ்சுருக்கேன். அதே சாமிக்கு படைச்சிருக்கேன், பாருங்கள். நெக்ஸ்ட் எதையுமே சாமி ஃபோட்டோவாகட்டும் அந்த சிலைகளாகட்டும் அதை டைரெக்டாக தரையில் வைக்கக்கூடாது. அது உண்மையிலே நான் மறந்துட்டேனா இல்லை தெரியலையானுங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் கீழே ஒரு கிளாத் ஒன்று நான் விரிச்சிருக்கேன். அது ஸ்டாண்டு தனியாக இல்லாதனால நான் ஒரு ஒயிட் கலர் கிளாத் விரித்து அது மேலே சாமி படங்களை வச்சுருக்கேன். அப்புறம் அதே மாதிரி இந்த மணி என்கிட்ட பர்சனலாக என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தது என்னென்னா, மணியையும் டைரெக்டாக கீழே தரையில் படுற மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த தடவை எல்லாத்தையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பக்கத்து வீடாக இருந்தால் நேரில் சொல்லுங்கள். ஓகே, இவ்வளோ தான் என்னோடய பூஜை ரூம். இவ்வளோ தான் நான் சாமி கும்பிட்டாச்சு. இதை ஆடி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? கேசரியா? எப்படி இருக்கு? கையில் சொல்லி காமி. சூப்பாக்கு. ஓகே ஓகே. நல்லா இருக்கா கேசரி? எப்படி இருக்கு? நல்லா நல்லா
சுவையே நல்லா இருக்கா? சாப்பிட நல்லா இருக்கும். அவ்வளோதான். நான் வந்து பிரசாதம் சாப்பிட போகிறேன், கேசரி. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து நானும் என் பையனும் வந்து கோயிலுக்கு போக போகிறோம். போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம். அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், தெரியாதவங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, சாமி கும்பிட்றதுக்காக பெருமாள் கோவில் வந்திருக்கோம். சாமி கும்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன், இல்லைன்னா எடுக்கலை. ஓகே, வாங்க அதான் கோபுரம், பெருமாள் கோவில் வரேன் நானும் என் பையனும். எப்படி தம்பி? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.